முடிச்சு விட்டாங்க மக்களே, முடிச்சு விட்டாங்க. முத்துக்கான பொம்மை தூக்கி தூரத்துக்கு போட்டு, எப்பா முத்தே நீ வர வேணாம்ப்பா டாஸ்க்கு, சரியா சைட்ல உட்காருப்பா அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. இது எதிர்பார்த்த ஒரு சம்பவம் தானே. முத்து எப்ப மஞ்சரி சாச்சனாவை நம்பி இந்த கேமுக்குள்ள போனானோ அப்பவே அவனுக்கான கேம் காலி நான் நினைச்சேன். அதே மாதிரி காலி ஆயிட்டான். பட் ஒரு வகையில முத்துக்கான கேம் அவுட் ஆனது ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு இந்த கேம் எப்படி போகும் நமக்கு தெரியல. சோ இன்னைக்கான எபிசோட பொறுத்த நீங்க பாத்துருப்பீங்க. இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி ஃபைட் கொஞ்சம் டிஃபரெண்டா போச்சு. இந்த ஃபைட்ல எனக்கு தெரிஞ்சு போக போக முத்துக்குமரன் உள்ள இருந்தானா கண்டிப்பா முத்துக்குமரனுக்கு நெகட்டிவ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அவன் இப்ப நார்மலா ஆடிட்டு இருக்கான். அவன் கண்டிப்பா ரக்கெட் மோட் லெவலுக்கு ஆடுவான். கண்டிப்பா ஆட முடியும். அவன் அவ்வளவு செமினா வச்சிருக்கான், இல்லன்னு சொல்ல முடியாது. சோ அப்படி ஆடும்போது ஒருவேளை யாருக்கு அடிக்கடி பட்டு அது ஒரு பஞ்சாயத்து ஆச்சுன்னா முத்து மாட்டிப்பான். அதை விட முத்து இப்பமே வெளியே வந்து உட்கார்ந்து நினைச்சுக்கோங்களேன், நேமும் டேமேஜ் ஆகாது, ஓட்டுகள் ஒன்றும் மாற போறது இல்லை, நாமினேஷன் இல்ல, ரொம்ப சேஃபா இருப்பான்னு எனக்கு தோணுது. அதனால முத்து வெளியே வந்து ரொம்ப நல்லது. ஆனா இந்த இடத்துல ரெண்டு பேரை பத்தி பேசி ஆகணும். தன்வினை தன்னை சுடுன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி எங்க அக்கா ரெண்டு பேரு அன்ஷிதா தர்ஷிகான் ரெண்டு பேருக்கும் பேரு, ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமா பிளான் போட்டு ஜாக்லின் பொம்மையை தூக்கணும், மஞ்சரி பொம்மையை தூக்கணும், ரயான் பொம்மையை தூக்கணும் பிளானா போட்டாங்க. ஆனா என்ன இன்னைக்கான எபிசோட்ல அவங்க ரெண்டு பேர் பொம்மை தான் ஃபர்ஸ்டா வெளியே வருது பிச்சு பிடிங்கி. இல்ல பெரிய காமெடினா சொந்த டீமே கால் வாரி விட்டுச்சு. எப்படி நண்பர்களே, சொந்த டீமே கால் வாரி விட்டுச்சு. முக்கியமா இந்த இடத்துல ரயானுக்கு ஒரு பாராட்டுகள் கொடுத்தே ஆகணும் ப்ரோ. செம்ம டஃப் கொடுக்குறான். டாஸ்க் பீஸ் எனக்கு தெரிஞ்சு அவன் தான். நான் கவனிச்ச வரது எல்லா டாஸ்க்கும் சூப்பரா பண்ணிருக்கான். இந்த வீட்டுக்குள்ள ஒயில் கார்டா தான் வந்திருக்கான். ஒயில் கார்டா வந்ததுல இருந்து அவன் போன எல்லா டாஸ்க்குமே ஜெயிச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி டாஸ்க் ஜெயிச்சிட்டான் ப்ரோ. முக்காவாசி டாஸ்க் ஜெயிச்சிட்டான். சூப்பர் ஆடுறான். எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஆடுறான். இந்த டாஸ்க் கூட மரண மாசா பண்றான். இன்னொன்னு சொல்லி ஆகணும் நண்பர்களே, மறக்காம கொஞ்சம் வீடியோ லைக் பண்ணிக்கோங்கப்பா. லைக் பண்ணி பார்த்தா நம்ம வீடியோ 10 பேர் சஜஸ்ட் ஆகும். லைக் பண்ணிட்டு பாருங்க. ஒண்ணுமே இல்ல ப்ரோ, இன்னைக்கான எபிசோட பத்தி சின்னதா பாத்துறலாமா இந்த வீடியோல. சோ ரொம்ப குட்டி அந்த பொம்மை டாஸ்க் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா, ரொம்ப பெருசாலாம் பேசணும், அதனால லைவ்ல பேசுறவங்க கிட்ட. சோ பொம்மை டாஸ்க் பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு மொத்தம் 3 ரவுண்ட் நடந்திருக்கு. நேத்து 3 ரவுண்ட் தான் நடந்துச்சு. நேத்து 3 ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் சௌந்தர்யா, ரெண்டாவது நம்ம ராணவு, அடுத்தது பார்த்தா நம்ம தீபக் அவுட் ஆயிருப்பாரு. இன்னைக்கு 3 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தர்ஷிகா, ரெண்டாவது அன்ஷிதா, மூணாவது முத்துக்குமரன் அவுட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நடந்த அந்த 3 ரவுண்ட பத்தி பாத்துறலாமா. ஏன்னா இன்னைக்கு 3 ரவுண்ட் தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. முதல் ரவுண்ட் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மத்தபடி எல்லா ரவுண்டுமே எனக்கு தெரிஞ்ச மொக்க தான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட பொறுத்தவரைக்கும் நம்ம தர்ஷிகா அவர்கள் அவுட் ஆகி வெளியே வந்திருப்பாங்க. இந்த ரவுண்டுக்கு போறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் பயங்கரமான ரூலை கொடுத்திருக்காரு. என்னன்னா நேத்தே ஜாக்லின் வெளியே ஒன்று பண்ணிருப்பாங்களா, வெளியே உட்காந்து பொம்மையெல்லாம் ஸ்வாப் பண்ணி பொம்மையை லாக் பண்ணி ஒன்று பண்ணிருப்பாங்களா, அந்த விஷயத்தை நேத்து பிக் பாஸ் வந்து ரூல் பிரேக்னு சொன்னாரு. இன்னைக்கு அதே ரூலை தான் பிக் பாஸ் கொண்டு கொடுத்திருக்காரு. ஏன்னா எப்ப அன்னைக்கு உங்களுக்கு கிணறு கிடையாது, பொம்மை அப்படின்னு ஃப்ரெண்ட்ல அடிக்க வச்சிருக்கோம் படிக்கட்டு மாதிரி, போய் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு வைக்கிறேன் வை, இல்ல வேணாம் எனக்கு இந்த பொம்மை பிடிக்கல வேற பொம்மையை பிடுங்கன்னு நினைச்சானா நீ பிடிங்கிக்கோ, சண்டையை போட்டுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா டாஸ்கே கொஞ்சம் ஃபயரா கொண்டு போன்னு சொல்லி முடிவு பண்ணி பிக் பாஸ் ஃப்ரீயா விட்டுட்டாரு. அவுட் ஆன சும்மா இருப்பான்ல, பயங்கரமா டீம் போட ஆரம்பிச்சாங்க. டாஸ்க் ஆரம்பிக்கிற முன்னாடியே உள்ள அவ்வளவு பேரும் டீம் போடுறான். பூரா பையலும் டீம் டீமா போட்டுட்டு இருக்கான். 3 டீம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆச்சு. ஓகேவா, ஒன்னு கோவா கேங், இன்னொன்னு வந்து ஓ கேங், அந்த ஓ ஐயோ அந்த கேங். ஓகேவா, ரெண்டாவது முத்துக்குமரன் கேங். முத்துக்குமரன் என்ன பேர் வைக்கன்னு தெரியல. இதுல கோவா கேங் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அப்புறம் இந்த கேங்க பத்தி உங்களுக்கு தெரியும். யாரு நம்ம விஷால், தர்ஷிகா, அருண், சத்யா, இந்த கேங் ஒண்ணு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரன், மஞ்சரி, சாச்சனா, அப்புறம் கூட 2 பேர் வந்து சேர்ந்தாங்க. பவித்ரா திடீர்னு வந்து சேர்ந்தாங்க. அப்புறம் பவித்ரா காணாம போனாங்க. அப்புறம் ஆனந்த் வந்து சேர்ந்தாங்க. ஆனந்த் அங்க போய் பேசினாங்க. மொத்தத்துல கேங் ஃபார்ம் ஆனாங்க. ஆனா உள்ள போய் முதல் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆனது ஆச்சு. கேங் எல்லாம் பிச்சிட்டு போயிட்டு முதல் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா பிக் பாஸ் வந்து ரூல் கிடையாதுன்னு சொல்லிட்டாரா. ரூல் கிடையாதுன்னு சொன்னா சும்மா இருப்பான்ல, பயங்கரமா ஆடுவானே. எடுத்தடுப்புல அங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பொறுத்தவரைக்கும் செம்ம ஃபயரா இருந்துச்சு. இல்ல விஜய் வச்சு ஒரு ஆக்டிங் போறான், அந்த மாதிரி அங்க ஒண்ணு நடக்கவே இல்ல. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, பஸ்ஸர் அடிச்சு நல்லா ஓடி டப்புன்னு பொம்மை எடுத்து உள்ள கொண்டு வச்சிட்டு இருக்காங்க. பெரிய சிரிப்பு என்ன தெரியுமா, அருணை பொறுத்தவரைக்கும் சிவாக்கான பொம்மையை உள்ள கொண்டு வச்சுட்டான். வச்சோன்னா அவனுக்கான கோட்டா முடிஞ்சு போச்சு. நான் எப்படி பார்த்தா வேணா யாருக்கு ஹெல்ப் வேணா பண்ணலாம். ஆனா அங்க ஒரு காமெடி பண்றான். இந்த பக்கம் பார்த்தா ஜாக்லின்கான பொம்மையை நம்ம ரயானும் விஜய் வச்சாலும் பிடிச்சி வச்சிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து வச்சுட்டு எனக்கு தான் வேணும் எனக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் எட்டி பார்த்தா நம்ம தர்ஷிகா பொம்மை அனாதையா உட்காந்துருக்கு. எங்க அக்கா பொம்மை அனாதையா விட்டீங்க அப்படின்ற மாதிரி அனாதையா உட்காந்துருக்கு. தர்ஷிகா ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க, அவங்க பொம்மை அங்க அனாதையா இருக்கு, அவங்க நினைச்ச சொல்லிருக்கலாம், சொல்லவே இல்லை. அவங்க யார்கிட்டயுமே சொல்லாம சும்மா நினைச்சு நடந்துட்டு இருந்தானோ, பைத்திய மாதிரி கேம் ஆடிட்டானோ. எனக்கு தெரிஞ்சு இவங்க டாஸ்க ரொம்ப மட்டமா ஆடிட்டானோ. இவங்க இதுல யாரா ஒருத்தர் நினைச்சிருந்தா, விஜய் விஷாலே நினைச்சிருந்தா டக்குன்னு அந்த பொம்மையை பிடிச்ச மணிக்கே போயிட்டு தர்ஷிகா பொம்மையை எடுத்துட்டு உள்ளவே வச்சிருக்கலாம். ஆனா போக முடியாது, ரயான் லாக் பண்ணிட்டாங்க. வேற கதை வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் பயங்கரமா ட்ரை பண்றான். யாரு விஜய் விஷால் என்னெல்லாமோ பண்ணி ட்ரை பண்றான். ஆனா ரயான் விடுற மாதிரி தெரியல. ரயான் சரியா ஒரு லாக்க போட்டான். எனக்கு அந்த பொம்மை வேணும் அப்படின்னு ஒரு லாக்க போட்டான். இந்த பக்கம் பார்த்தா விஜய் விஷாலால முடியல. விஜய் விஷால் திணறான். அந்த பக்கம் ஹெல்ப் கூட ஆரம்பிச்சான். ஹெல்ப் கூட்ட அருண் வரான், சத்யா வரான், எல்லாம் டப்பா டிப்பன் பிடிச்சு பாக்குது. எங்க பிடிக்க ரயான் அசையவே இல்லை. ரயான் நீ என்ன வேணா பண்றாடே, நீங்க எல்லாம் பிடிச்சு நான் அசைய போறாடா, நான் அசையவே மாட்டேன் அப்படின்னு பயங்கர மாறுறாங்க. இதுல ஜாக்லின் வந்து ஆக்சுவலா அந்த பொம்மையை லாக் பண்றதுக்கு உள்ள போகுமா டக்குன்னு சத்யா அப்படி ஒரு குத்து விட்டாப்ல. வாங்க சத்யா
பிசிக்கல் டாஸ்க் பவர் காட்டுறீங்களா? சரி சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிசிக்கல் டாஸ்க் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் நாளை பின்ன இந்த மாதிரி யாரும் உங்க வாயில குத்தும் போது கொஞ்சம் வாங்கிக்கோங்க, சரியா? அப்ப பக்குன்னு இந்த பக்கு வாய் வச்சு எதுவும் பேசுறாங்க, நாளை பின்ன குத்துவலும் கண்டிப்பா யாரா அடிப்பாங்கன்னு சொல்றேன் வீட்டுல. பிசிக்கல் டாஸ்க் இல்லை அப்போ சொல்றேன், அண்ணனுக்கு வேற மூளை இல்லை, மூளை வீட்டில் வச்சுட்டு வந்திருக்காரு போல. ஸோ அந்த வகையில் அண்ணன் இந்த மாதிரி பண்ணதான் சார் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. மொத்தத்தில் அங்கே பார்க்க போனா ரயான் மட்டும் தான் விஜய் சொல்லிட்டு டஃப் கொடுத்துட்டு இருந்தான். மற்றபடியெல்லாம் இவங்க ஆட்கள் தான் மேலே கிடந்தாங்க. சத்யா ஒரு சைடு கிடக்கான், இந்த சைடு பார்த்தா அருண் ஒரு சைடு பிடிச்சிட்டு இருக்கான், இந்த பக்கம் சைட்லோடு கேப்ல ஜெஃப்ரி கை விட்டுருக்கான், இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் கேப்லோடி நம்ம ஜாக்லின் கையை விட்டு பொம்மை திருட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல யாருமே அவன் மேலே விடல, யாரும் அவன் கழுத்துல லாக் பண்ணல, யாரும் அவன் கால கையும் பிடிச்சி இழுக்கல, சரி? அங்க அப்படி எதுவுமே நடக்கல. இவன் தான் பொம்மையை கட்டி பிடிச்சி படுத்திருந்தான். கடைசியில ரயான் நேக்கா கையை விட்டு சடப்படன்னு பிடிட்டு விட்டான். இதுல சத்யா அதுக்கு மேல படுத்திருந்தான்னு எனக்கு தெரியல. சத்யா மேல படுத்து எடுத்து ஒரு மாதிரி விஜய் கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இங்க இருந்து சைட்லோடி ரயான் பொம்மையை உருட்டி போயிட்டான். அப்பவும் கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கான். எனக்கு புரியலண்ணே சத்யானே, உண்மையாவே சௌந்தர்யா சொன்ன மாதிரி டப்பா காலியா தான் இருக்கு போலயா. அங்க பொம்மையை உருட்டு போன போறோட விஜய் கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன். பாசமான்னு கேட்கறேன். இதுல அவன் செம்மையா ஒரு சீன் பண்ணான். பொம்மை எடுத்துட்டு போயிட்டு அங்க வச்சுட்டு தலை ஏண்டதா இருக்கு, உடம்பு ஏண்டதா இருக்கு, போங்கடாங்கிட்ட அப்படின்னு பாருங்க. அங்க பூரா பயிலும் செத்துட்டான். பூரா பேல மூஞ்சி செத்து இப்படி கேம் ஆட பாருல, அடுத்த எழுந்து பாடுறா, அடுத்தது நான் கேம் ஆடுறேன் பாரா, அடுத்தது நான் மாஸ்க் காட்டுறேன்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருக்கான். காட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, காட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நீ காட்டு அப்படின்னு. ஸோ முதல் ரவுண்ட்ல தர்ஷிக் அவுட், ரெண்டாவது ரவுண்டை பொறுத்தவரத்துக்கு அன்சிதா அவுட் பண்ணி விட்டானுவன். சொந்த டீமே காலி பண்ணிட்டு, ஏன்னா பவித்ரா வந்து அன்சிதாக்கான பொம்மை எடுத்துட்டு போயிட்டு வைக்க முடியாம நின்றுட்டாங்க. இதுல சம குழப்படி நடந்துச்சு. அன்சிதா பொறுத்தவரத்துக்கு ரஞ்சித்கான பொம்மை எடுத்து உள்ள வச்சாங்க, ரஞ்சித் வந்து பவித்ரா பொம்மை எடுத்து உள்ள வச்சாச்சு. பவித்ரா வந்து அன்சிதா பொம்மை உள்ள வைக்காம அப்படி கையில வச்சுட்டு ஐயோ இடம் இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அன்சிதா அவுட். மொத்தத்தில் இதை பார்க்கும்போது நீங்க ரெண்டு பேர் தானே பேசுனது, அந்த கோவாக்கு எங்க அவுட் பண்ணணும், ஜாக்லின் அவுட் பண்ணணும், மஞ்சரி அவுட் பண்ண சொன்ன நீங்க தானே, என்ன நீங்க சொல்லி முடிச்சு வெளியே வந்து உட்கார்ந்துருக்கீங்களா அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. சரி, மூணாவது ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. மூணாவது ரவுண்டை பொறுத்தவரத்துக்கு அருண் சரியான வேலையை பார்த்து விட்டான். அருண் தான் வேலையை பார்த்தான். இதுவுமே ஒரு கேம்ல ஒரு பாட்டுன்னு சொல்லி நம்ம கடந்து தான் போய் ஆகணும். ஏன்னா இது எல்லாமே இருக்க தான் செய்யும், ஒன்றும் சொல்றதுக்குல. என்ன பண்ணிட்டான்னா ஸ்டார்ட் ஆகுது, எல்லாருமே அதே மாதிரி பொம்மை எடுத்துட்டு உள்ள ஓடுறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு அப்புறமே விஜய்ஷாலுக்கான டீம் கொஞ்சம் வீரமா பேசினானோ, நம்மளும் இதுக்கப்புறம் அப்படி ஆடுறோம் ஆகுன்னு நான் ஒரு 10 நிமிஷத்துல அப்படி பார்த்தானா வேணாம் அப்படி போட்டு நம்ம கேட்டு ஆடிக்கிட்டு நம்ம பொம்மையை சேவ் பண்ணணும் சொல்லிட்டு கேம் அவுட் கீழே இறங்கிட்டானுவ. அப்படி பார்க்கும்போது மூணாவது ரவுண்ட் அதே மாதிரி டப்புன்னு பொம்மை எடுத்து உள்ள வைக்க போறானு. இதுல என்ன பண்ணிட்டான், அருண் தான் ஃபர்ஸ்ட் உள்ள போறான். போன ஸ்பீடுக்கு டோரை லாக் பண்ணிட்டான். டோரை லாக் பண்ணி இப்படி அந்த டோரை பிளாக் பண்ணிட்டான். ஆக்சுவலா அந்த ஒரு சைடு கையை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு பிளாக் பண்ணிட்டான். இந்த சைடு வந்தவங்க டக்கு இடிச்சு கீழே விழுந்துட்டாங்க. அதுல வந்து எல்லாருக்கும் அடி. ரஞ்சித் கையில் அடிபட்டுட்டு, பவித்ராக்கு அடி, சாச்சனாக்கு அடி, மஞ்சரிக்கு மண்டை ஓப்பன் ஆயிட்டு, மண்டெல்லாம் சரியான அடி போல பின்னாடி. ஸோ மொத்தத்தில் அடிபட்டுட்டு மஞ்சரிக்கு அடிப்பட்டனால பொம்மையை கையில் வச்சிருந்தவங்க திணறிட்டாங்க. இல்லை முத்துக்குமரன் பொம்மை தான் கையில் வச்சிருந்திருக்காங்க. முத்துக்குமரன் அவுட். ஓகேவா, முத்துக்குமரன் அவுட். மொத்தத்தில் 3 பேர் அவுட் பண்ணிட்டாங்க. மொத்தமே 6 பேர் தான் அவுட் ஆயிருக்காங்க. இன்னும் 18 பேர்ல 6 பேர் போனா 12 பேர் இருக்காங்க. எப்போ வச்சு முடிக்க போறேன் எனக்கு தெரியல. மேபி வெள்ளிக்கிழமை முறத்தி கொண்டு போவான்னு எனக்கு தோணுது. வெள்ளிக்கிழமை முறத்தி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு எனக்கு தோணுது. மொத்தத்தில் ஒரு மாதிரி வச்சு முடிச்சிட்டானே. ஆனா இது முடிச்ச போற பார்த்தா வீட்டுல அதிகமான கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்குது. முக்கியமா 2 மணிக்கெல்லாம் சில பேர் வந்து ஏதோ இதை பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க போல. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவ்வளோ நேரம் அவர் எதுவும் பேசலை, சரியா? அவ்வளோ நேரம் எதுவும் பேசலை. அந்த இது முடிச்சு வந்த பிறகு இவருக்கு ஒத்தரம் கொடுக்குறாங்க, சாப்பாடு விட்டுக்கிறாங்க, என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க. கேவலம் படித்த கண்டென்ட்டை எல்லாம் இதை பார்க்கும்போது தர்ஷிகா வந்து இந்த வீட்டுல கப்புக்கெல்லாம் வரலங்க. அது வேற எதுக்கும் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. வேற எதுவும் நீங்க தப்பா நினைக்கிறேன். காதலுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அங்கே டாஸ்க் அவுட்டு வெளியே வந்துட்டான்னு கூட கொஞ்சம் கூட இது இல்லை. சாப்பாடு விட்டு விடுறாங்க, அவன் முதுக்கு ஒத்தடம் கொடுத்து விடுறாங்க, என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து பவித்ரா ஒரு சைடு குமிரிட்டு இருக்காங்க. என்னெல்லாமோ நடக்குது. எளவு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 2 மணிக்கு அப்புறம் போய் பார்த்தா தர்ஷிகாவோட பெட்ல விஜய் விஷால் உட்காந்து ஒன்றும் இல்லை மச்சான், அப்படி இல்லை மச்சான், மாமா அப்படி இல்லை மச்சான், செல்லக்குட்டி அப்படி இல்லை மச்சான், அந்த மாதிரி பேசிட்டு இருக்கான. மொத்தத்தில் ஒரு மாதிரி கொண்டு போறானுவன். ஏன் இப்படி கொண்டு போறான்னு தெரியல, ஆனால் கொண்டு போறானுவன். நைட்டு மேபி இன்னைக்கு 2 மணிக்கு அப்புறம் ஏதாவது கண்டென்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டென்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ப்ரோ கண்டென்ட், என்ன ப்ரோ ஒரு மாதிரி செய்யறேன்னா சும்மா சொல்றேங்க, பேச்சுவார்த்தைக்கு இல்லை அப்படி சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. மொத்தத்தில் 3 பேர் அவுட். இன்னைக்கு 3 பேரும் வெளியே வந்தது ரொம்ப நல்லதான்னு கேட்டால் அந்த 2 பேர் ரொம்ப நல்லது. எம்மாடி இல்லைன்னா கரைஞ்சிக்கினே இருக்கும். முத்து வந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அவன் பேர் டேமேஜ் ஆகாது. நாளைக்கு என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்லா போகுது, நல்லா தான் போகுது. ஆனால் அருண் பேசுகிற பேச்சு இருக்க